அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் மகிழ்ச்சியான நாள்னு சொல்றதை விட ஒரு நிறைவின் ஒரு நாள்னு சொல்லலாம் இல்லையா? ஓராண்டு கால ஒரு உதவி பங்கு தந்தையாக இந்த தருவைக்குள்ள பங்கிலே பணியாற்றுவதற்கான அதற்கு எல்லா வகையிலும் எனக்காக உடனிருந்து அல்லது தோள் கொடுத்து உழைத்தவர்களை எண்ணி பார்த்து இந்த பணி நல்ல முறையிலே நான் நிறைவு செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே முதலாவதாக படைத்தவருக்கும் சரி, என்னை அழைத்தவருக்கும் நன்றியோடு அவரை ஏறெடுத்து பார்க்க நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் சரி, என்னை தேர்ந்தெடுத்து அழைத்த ஆண்டவர் இயேசுவுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும். எனவே அவருக்கு நன்றி. ஏனென்றால் எல்லா நிலையிலும், வாழ்க்கையில எல்லா படிநிலையிலும் ஒரு குருமானவனாக பயணம் ஆரம்பித்த பொழுதும் சரி, இன்று வரை எப்படிப்பட்ட ஒரு துயரமோ ஒரு கலக்கமோ சோதனைகளோ நெருக்கடிகளோ வந்த பொழுதும் அவரது இறைக்கரத்தை நான் பலமுறை எனது வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதிலிருந்து எப்படி நான் வெளிவருவதெல்லாம் என்று பல குழப்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் அவருடைய வரக்கரம் நான் எப்பொழுதும் என்னோடு உடன் நடந்திருக்கிறது. அது ஒன்றுமே இல்லாமல் அவர் செய்து விட்டார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில எல்லாமல்ல கடவுளுக்கு முதல் நன்றி, ஆண்டவர் இயேசுவுக்கும் நன்றி. அடுத்தபடியாக என்னை நான் சார்ந்திருக்கிற எனது இறை என்னை சபையை நன்றியோடு நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டு, என்னை அழைத்து, என்னை ஏற்றுக்கொண்டு உருவாக்கி இன்று ஒரு குருவாக இந்த பணித்தளத்திற்கு அவர்கள் அனுப்பி இருக்கிற ஒரு நிலையை நான் எண்ணி பார்க்கிறேன். அவர்களையும் நன்றியோடு, பொறுப்பாளர்கள் அனைவரையுமே நான் நன்றியோடு ஏறெடுத்து பார்க்கிறேன். அடுத்ததாக முக்கியமாக நமது பாசமிகு பங்கு தந்தை, அன்பு தந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு 5 வார்த்தைகளை நான் முக்கியமாக சொல்ல நினைக்கிறேன். ஒன்று, அவர் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை. அதாவது இவரால் இந்த பணி செய்ய முடியும், இந்த பொறுப்புகளை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு என்மேல் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த வகையிலே என்னை நம்பி அனைத்து பொறுப்புகளையும் அவரால் கொடுக்க முடிந்ததை, அதற்கு என்னால் பணி செய்ய முடிந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர் என்னை நம்பினார்னே சொல்லலாம், எல்லா பணி அந்த விஷயங்களிலும் பொறுப்புகளிலும். ஆக அது எனக்கு மிக ஒரு உத்வேகமாக இருந்தது. 2வது விஷயம், தந்தையிட்ட பார்த்தது ஒரு வாய்ப்புகளை தருகிற தன்மை. நான் தான் செய்யணும், நான் தான் எல்லாத்திலும் முன்னேறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வார். எத்தகைய வாய்ப்புகள் அவருக்கு அமைந்த பொழுதும் அவர் எனக்காக அந்த சில வாய்ப்புகளை விட்டு தருவார். நீங்கள் போங்க, நீங்க இது பண்ணுங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிற அந்த ஒரு நிலை, அந்த ஒரு பக்குவம், அது மிக ஒரு உத்வேகமாக எனக்கு இருந்தது. 3வதாக ஒரு சுதந்திரம் இல்லையா? ஒரு உதவி பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது பங்கு தந்தையின் அனுமதியோடு செய்ய வேண்டும். நானும் நிறைய விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் அவரிடம் கேட்டுதான் அதனுடைய பணிகள் இருக்கும். அந்த வகையில் அவரும் சொல்லிடுவார், சாமி நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான், உங்களோட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீங்க செய்யறது தான், சாமி சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவர் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் இல்லையா? உங்கள் பணிக்கு உட்பட்ட வரையறையில் நீங்கள் எந்த சுதந்திரத்தோடும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் தந்தையிடம் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக வழிகாட்டுதல், ஒரு சகோதரனாக இருந்து வழிகாட்டுதல். ஒவ்வொரு நிலையிலும் இதை இப்படி செய்யலாம், இந்த பணிகளை இப்படி எல்லாம் நம்ம செய்ய முடியும், இப்படி செஞ்சா நமக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் ஒவ்வொரு நிலையிலும் தந்தையிடம் இருந்ததை நான் அனுபவிக்க முடிந்தது. இறுதியாக அவர் கொடுத்த ஒரு மதிப்பு, என்னதான் இருந்தாலும் வயசு வித்தியாசங்கள்ல நாங்க பெரியவங்க சின்னவங்களா இருந்தாலும், நீர் ஒரு குருவானவர், நான் ஒரு குருவானவர் என்பதை எல்லா நிலையிலும் அந்த ஒரு மதிப்போடு நடத்துகிற, ஒரு கண்ணியத்தோடு நடத்துகிற ஒரு நிலையை நமது பங்கு தந்தையிடமிருந்து என்னால் அனுபவிக்க முடிந்ததாக. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக இந்த நிலைக்கும் இதை அழைத்த OMD இறைநேய சபையிடமிருந்து இது ஒரு குருத்துவ ஒரு அருத்தந்தையை உதவி பங்கு தந்தையாக அவர் பெற்றதற்கும் அதை அழைத்ததற்குமாக அன்பு தந்தைக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அவரோடு இணைந்து உழைக்கிற நமது ஊர் நிர்வாகிகள், கட்டளைக்காரர்கள், அண்ணன் கணக்கப்பிள்ளை அவர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். சரியான திட்டமிடலோடு ஊரின் வளர்ச்சிக்காக அவர்கள் ஏறெடுக்கிற அனைத்து திட்டங்களிலுமே அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இறைவன் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு துணை நிற்பார். எனவே அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருட் சகோதரிகளை பற்றி சொல்லுகிற நிலையிலே, என்னதான் இருந்தாலும் என்னுடைய சபையிலிருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம். எங்களுடைய துறவர வாழ்க்கையில சொல்வது எப்பொழுதுமே நாங்கள் தனியாக இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய துறவர சபைகள் சொல்லப்படுகிற, கற்றுத்தரப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை.
ஆனாலும் இங்கே இருக்கிற பொழுதெல்லாம் இந்த சகோதரிகளை காணுகிற பொழுது அவர்களும் அந்த அர்ப்பண வாழ்விலே என்னை போன்ற ஒரு துறவிகளாக வாழுகிற ஒரு நிலையை அவர்கள் எப்படி அர்ப்பணத்தோடு ஈடுபாடோடு வாழுகிறார்களோ அதை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம எந்த நிலையிலே நம்ம விலகி இருக்கல, அர்ப்பண வாழ்வும் துறவற வாழ்வு நம்ம இன்னும் ஆழமாக அதுல வாழணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை தருவதாக இருந்துச்சு. அந்த வகையில் அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக மறைக்கல்வி ஆசிரியர்களும் அன்பு பிள்ளைகளும் ஒவ்வொரு முறையும் அவர்களை கண்காணிக்கிற பொழுதும் சரி, அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை சொல்லுகிற பொழுதும் கருத்தாக அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆசிரியர்களாக அதீத ஆர்வம் கொண்டவர்களை அவர்களை பார்க்க முடிந்தது. அதிகமாக சிந்திக்கிறவர்களாக என்ன செய்யலாம், என்னென்ன கற்பித்து என்னென்ன நம்ம படித்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதீத ஒரு ஆர்வமும் ஒரு கடின உழைப்பும் அந்த ஆசிரியர்களிடம் பார்க்க முடியும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த விபிஎஸ் இந்த கலை நிகழ்வும் சரி, இந்த 10 நாட்கள் அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிற இந்த விபிஎஸ் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே சரி அதற்கான சான்றுகளாக இருக்கிறதாக. அந்த வகையிலே அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்கள், விபிஎஸ் ஆசிரியர்கள், அன்பு மாணவ குழந்தைகள் அனைவருக்குமே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே என் மூலமார்ந்த நன்றிகள். வழிபாட்டு சார்ந்த அனைத்து விஷயங்களிலுமே முன்னுரைகள், வாசக முன்னுரைகள் என அனைத்து தயாரிப்புகளுமே பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டு தகுந்த முறையிலே தயாரித்து அதை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா, என்னுடைய பணிக்கான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள், அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்து பக்த சபைகள் இன்று கலந்து கொண்ட எனது இந்த நிறைவு நாளிலே கலந்து கொண்ட அனைத்து பக்த சபைகள், திருக்குடும்ப சபையாக இருக்கலாம், மாதா சபையாக இருக்கலாம், சூசையப்பர் சபையாக இருக்கலாம், அனைத்து பக்த சபைகளுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு சிலவர்களை நாம் தவிர்க்க முடியாது, அந்த அளவிற்கு அவர்களுடைய ஈடுபாடுகள், அவருடைய ஒத்துழைப்புகள் அதிகமாக இருந்தது. ஒன்று, குறுகிய காலமே வேதியர் மார்ட்டினோடு பயணித்த ஒரு அனுபவம், ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும் நினைக்கிறேன். அவருடைய ஒரு கவனிப்பு, அவருடைய ஒரு அக்கறை, ஒரு பாசம். நான் வந்த புதுசுல எல்லாம் அவர் தான் முதல் நபர், நான் அதிகமாக பேசுகிற நபர்னே சொல்லலாம். அவ்வளோ கவலை, ஒவ்வொரு அக்கறையோடு என்ன வேணும் நீங்கள் எது கேட்டாலுமே என்ன வேணும் உடனே அவர் செய்து வருவார், வாங்கிட்டு வர்றதுக்கலாம், பொருட்கள் வாங்கி தருவதாக இருக்கலாம், அனைத்து விதங்களிலுமே ஒரு உதவிக்கரம் நீட்டியவராக இந்த மனிதரை பார்க்க முடிந்ததாக. அவரையும் இந்த நாளிலே நம்மோடு இல்லை என்றாலும் நன்றியோடு அவரையும் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். அடுத்ததாக தண்டல், அவரை பொறுத்தவரை நான் அவர்கிட்ட போய் பேசணும்னு எல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. பல நேரங்கள் என்ன ஃபாதர் அமைதியாகவே இருக்கிறாரு, பேசவே மாட்டார் போல அப்படின்னே நினைச்சுக்கிறாங்க. நானும் பேசுவேன், பேச வேண்டிய இடத்துல பேசிட்டே தான் இருப்பேன். அது பேசுறவங்களுக்கு கூட தெரியல. ஒரு சில பேர் அவங்களா பேசி யாருக்கிட்டையும் நான் பேசாம இருக்கிறது இல்லை, அவங்களா வரதில்லை. நானும் அதே மாதிரி தான். நீங்க நினைக்கிறீங்கல்ல ஃபாதர் எங்ககிட்ட சிரிச்சுட்டு பேச மாட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிற நானும் நினைப்பேன். யாராவது நீங்க பேச மாட்டீங்களா, நான் நினைப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா 2 பேருக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஃபாதர் உருன்னு இருக்கிறாரு, எப்பவும் இருங்கின முகத்தோட இருக்கிறாரு, பக்கத்துல போனா கடிச்சு வச்சிருவாங்கிற மாதிரியே நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி இல்லை. என்னுடைய ஒரு இயல்பான குணம் சார்ந்த குணம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த தண்டல் இந்த சகோதரை பொறுத்தவரை எப்பவுமே அவராகவே பேசுவார், அவராகவே நலன் விசாரிப்பார். 2 நாள் என்ன பார்க்கல அப்படின்னு அவரே கேட்பார், எங்க போனீங்க, என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, வீட்டில இருந்து வீட்டில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக அந்த வகையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறையை அவரிடம் உணர முடிந்தது. எனவே அவருக்கும் அவரோடு இணைந்து இந்த உபதேசியாருக்கும், ஆலய உபதேசியாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். வழிபாட்டு விஷயங்களிலே தகுந்த முறையிலே தயாரித்து வழிபாட்டிற்கான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார், ஒரு அடித்தளமாக. எனவே அவருக்கும் சரி, அவரோடு உதவிக்கரம் நீட்டுகிற அன்பு பீட சிறுவர்கள், அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ரோஸ்லி அம்மா எந்த வகையிலையும் வேண்டிய விரும்பிய உணவுகளை நல்ல முறையிலே இந்த 1 வருட காலமாக சமைத்து தந்து கவனமாக பார்த்து கொண்ட அன்பு
அம்மா ரோஸ்லின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக இந்த பாசமிக்க அன்பு இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே. ஏனென்றால் ஒரு சில பேர் அதிகமாக பேசியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்காது, பேசாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனாலும் எல்லா நிலையிலும் நலன் விசாரிப்பதிலும் சரி அல்லது என் மீது கொண்ட அக்கறையிலும் சரி, நல்ல முறையில் அவர் பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கொண்டிருந்த எண்ணமும் சரி அல்லது உங்களுடைய தொடர்ந்த ஒரு ஜெபங்களும் சரி. ஏன்னா தந்தை என்னுடைய அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு திருப்பலியில அறிவித்த பொழுதெல்லாம் நான் அந்த நிலைக்கு கடந்து இங்கே வருகிற பொழுதெல்லாம் பல்வேறு மக்கள், நிறைய மக்கள் என்னை நோக்கி என்னை அணுகி தந்தை அப்பா எப்படி இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் கேட்கிறாங்க, இப்ப வரைக்கும் கேட்பாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் என் மீது கொண்டிருக்கிற ஒரு அக்கறையை, ஒரு பாசத்தை அது காட்டுகிறதாக. அந்த பாசத்திற்கு, அந்த அக்கறைக்கு நான் அன்பு கடன்பட்டிருக்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும், இறை மக்கள் அனைவருக்குமே என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக பாடகர் குழுவை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாடகர் குழுவை பொறுத்த வரைக்கும் அது என்ன சூழ்நிலை நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. ஃபாதர் எப்பவுமே பொழுதன்னைக்கும் பாடகர் குழுவிலே இருக்கிறார், அவங்க கூடயே பேசுறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் கூட உங்களுக்குள் ஓடலாம். ஆனால் இதை நான் எடுக்கிற பொழுது இந்த பாடகர் குழுவை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை எனக்கும் தந்தைக்கும் தான் தெரியும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போது அமைந்தது, வேறு வழியில்லாத ஒரு சூழ்நிலை. நானும் அதை எடுக்கவில்லை. எனக்கு மியூசிக் போட தெரியும், இல்லை பாட தெரியுங்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் கிடையாது. ஃபாதர் கூட தெரியுமான்னு தெரியாது. அந்த நிலை அப்படித்தான் அமைஞ்சது, அந்த சூழ்நிலையும் அப்படி அமைந்தது. அதை எடுக்கவில்லை என்றால் ஒரு கஷ்டமான ஒரு வழிபாட்டு நிலைகளுக்கு அடைந்து விடுகிற ஒரு நிலைதான் அப்போது இருந்தது. ஏற்கனவே இருந்தவங்க அதை விட்டுட்டு போனதாக இருக்கலாம், அடுத்து என்ன செய்கிறதே தெரியாம வழிபாடுகளுக்கு அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை. அந்த ஒரு நிலையில் அதை ஏறெடுத்து ஒரு பக்கம் அந்த பிள்ளைகள், 4 பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் அப்பதான் முதல் கோயிலுக்கு போட பழகுறாங்க, இந்த இசையோ அந்த மியூசிக் போடுறதுக்கு பழகுறாங்க. பாடகர்களுக்கும் அவங்களுக்கும் பொருந்தாதுன்னு இல்லை, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. நான் உள்ள எனக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே இருந்தது. அந்த ஒரு நிலையில நான் ஒரு நடுவில் நின்று இவங்களை கொஞ்சம் ஒருங்கிணைச்சு கொண்டு இவ்வளவு திருவிழாக்களை ஒரு வெற்றிகரமாக என்னால் கடக்க முடிந்தது என்றால் அவர்களின் ஒரு அர்ப்பணம். நான் எல்லாம் அவங்களை ஒருங்கிணைத்தது மட்டும்தான். அவர்களுடைய நேரம், வீடுகளில் அம்மா கிட்ட சொல்லணும், படிப்புகளை ஒரு பக்கம் பார்க்கணும், 4 மணி நேரம் 3 மணி நேரம் அதற்காக இங்கே வரணும் அவங்க. ஆக அந்த ஒரு நிலையில் அந்த அன்பு பிள்ளைகள் நான் எப்பொழுதெல்லாம் பயிற்சிகளுக்காக அழைத்தேனோ அப்பொழுதெல்லாம் மனமுவந்து பயிற்சிகளை ஏற்படுத்தி அல்லது பயிற்சிகளிலே பங்கெடுத்து நல்ல முறையில் பாடி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி அந்த பிள்ளைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள நினைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பான வேண்டுகோள், அவர்களை நீங்க என்னது பாராட்டல பரவாயில்ல, என்ன பண்ண வேண்டாம், யாரும் இடையூறு சொல்ல வேண்டாம். அதெல்லாம் சொல்றாங்க, எதுக்கு ஃபாதர் எதுக்கு பாடணும், அவங்க வாய்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு, மற்ற எந்த வாய்ஸுமே கேட்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் பேசலாம். ஆனால் இங்கே அவர்களின் அர்ப்பணம், அவர்களுக்கான ஒரு இந்த மண்ணிற்கான பாடகர் குழு, இது தனிப்பட்ட விதத்திலே ஒரு சின்ன ஃபாதருக்கான ஒரு பாடகர் குழு இல்லை. இது இந்த மண்ணிற்காக ஒரு பாடல் குழு, அவர்களுக்கு வழிபாட்டிற்காக உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களை பாராட்டவிட்டாலும் அவர்களை குறை சொல்லவோ ஒரு இடையூறாக இருக்க வேண்டாம். நல்ல முறையில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை ஊக்கப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறையாக அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தங்களால்